வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் இது எந்த நிலையில் இருக்குது? தயார் நிலையில் தான் இருக்கும். 2.3 லட்சம் ஆசிரியர்கள் எதிர்ப்பு மற்றும் எதிர்பார்ப்பு என்ன? அதாவது இந்த தேர்வுக்கு அப்ளை செய்தவர்கள் 2,30,000 பேர் ஆசிரியர் தேர்வு வெளியிட்ட தகவல். இதில் எதிர்ப்பு இருக்குது. தேர்வு தள்ளி போகக்கூடாதுன்ற ஒரு எதிர்ப்பு இருக்குது. தேர்வு தள்ளி போகணுன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இருவேறு துருவங்களாக இருக்காங்க ஆசிரியர்கள். இந்த இருவேறு துருவத்துக்கு நடுவில் டிஆர்பி என்ன செய்ய போகுது? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 1996 பணியிடங்களில் உங்களுக்கான ஒரு பணியிடத்தை நோக்கி நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க, பயணப்பட்டுட்ருக்கீங்க. ஆயுஷ் அகாடமி வழியாக ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்திகிட்ருக்கேன். எல்லா நாட்களிலும் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் நடக்குது. எல்லா நாட்களையும் மாடல் டெஸ்ட் நடக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் சாட்டர்டே சண்டேல நடக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சு இந்த தகவலுக்குள்ளே போகலாம். இந்த 2.3 லட்சம் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பு வந்துடுச்சுங்க. அந்த மார்க் டெஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம் பாருங்கள். ஆயுஷ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆயுஷ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் இருந்தால் தான் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் 2 விதமான லிங்க்ஸ் இருக்கும். என்னென்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். இது ஸ்க்ரீனில் பார்க்குறது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. 1996 வேக்கன்சி காமனாக இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு. அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஒரு லிங்க்கு, எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ஒரு லிங்க், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு லிங்க். கண்டிப்பாக இது தேவைதான எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு. அடுத்து மேஜர் சப்ஜெக்ட். தமிழ் 216 வேக்கன்சி, இங்கிலீஷ் 197 வேக்கன்சி, மேக்ஸ் 232 வேக்கன்சி, ஃபிசிக்ஸ் 233 வேக்கன்சி, கெமிஸ்ட்ரி 217 வேக்கன்சி. டெஸ்ட்டு போயிட்டுருக்கு, இதை முடிச்சுட்டு போகலாம். பாட்டனி 147 வேக்கன்சி, ஜுவாலஜி 131 வேக்கன்சி, ஹிஸ்ட்ரி 68 வேக்கன்சி, ஜியாகிரஃபி 15 வேக்கன்சி, எக்கனாமிக்ஸ் 169 வேக்கன்சி, காமர்ஸ் 198 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 57 வேக்கன்சி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் 102 வேக்கன்சி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 14 வேக்கன்சி. ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதோட டைட்டிலே வந்து வேக்கன்சியோட நம்பர் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த வேக்கன்சிக்குள்ளே தான் உங்களுக்கான ஒரு பணியிடம் ஒளிஞ்சிருக்கு. அதற்காக நீங்கள் செயல்படுகிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு லிங்க் வருது பாருங்கள். இதுதான் மார்க் டெஸ்ட்டோட லிங்க். டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் இருக்கும். கமெண்ட்டில் கூட நான் 2 மெசேஜாக பின் பண்ணி தரேன். ஒன்று வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குன்னு எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணி தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது எதிர்காலத்தில் கட் ஆஃப் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும், ப்ரொவிஷனல் லிஸ்ட் தகவல் தெரிஞ்சுக்கணும், ரிசர்வேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஆன்சர் கீ வெளியிடும் பொழுது நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான குரூப்பில் யூஸ் ஆகும். இது முதல் லிங்க் பாருங்கள். பிஜிடிஆர்பி, பிடிடிஆர்பி, டிஎன் டெட்டு, காலேஜ் டிஆர்பி டெய்லி ஃப்ரீ டெமோ டெஸ்ட் அண்ட் பேட்ச் லிங்க்னு கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆயுஷ் அகாடமியோட டெலகிராம் குரூப் லிங்க். இது வந்து கடந்த ஒரு வருஷமாக இயங்கிட்டுருக்கு. நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு இன்றைக்கி தெரியுதுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பிஜிடிஆர்பி படிக்கிற டீச்சர்ஸ், பிஜிடிஆர்பி, பிடிடிஆர்பி, எஸ்ஜிடிடிஆர்பி, மொத்தத்தில் பிஎட் ஃபஸ்ட் இயர் படிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், செகண்ட் இயர் படித்தாலும் ஷேர் பண்ணுங்கள். மொத்தத்தில் பிஎட் படிச்சிருக்காங்க, எம்எட் படிச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னாவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அத்தனை பேரும் உள்ளே வரட்டும். டிஆர்பி தேர்வு தள்ளி போகின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும். டிஆர்பி தேர்வு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆசிரியர்களுடைய எண்ணங்கள் வலுவாக இருந்தால் அதுவும் நடக்கட்டும். யாருடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கோ அந்த எண்ணங்கள் நடைபெற போகுது. இது இறைவன் சாட்சியாக இருக்க போகிறார். இப்போ இந்த குரூப்புக்குள்ளே வரீங்கன்னா, இப்போது இந்த குரூப்பில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. 1593 பேர் இருக்காங்க. இந்த 1593 தான் நமக்கு எத்தனை வரணும்? இந்த குரூப்பில் வந்து 1,50,000 பேராவது இருக்கணும். அப்போ இது யாருக்கிட்ட நடக்குன்னா உங்கள்கிட்ட தான் நடக்கும். நீங்கள் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மையான கோரிக்கை கருத்தெல்லாம் காமனாக ஆசிரியர் தேர்வத்துக்கு செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ் வெல்ஸ் இங்கே படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ காலையிலேருந்து என்ன நடக்குது? மார்க் டெஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா 9 to 10 என்ன 9 to 10 எலிஜிபிள் டெஸ்ட்டு இது முடிஞ்சு போச்சு. இது பார்த்தீங்கன்னா காலையில் எழுதிட்டாங்க. 9 to 10 ஸ்க்ரீனில் இருக்கு இல்லைங்களா? மார்னிங் 9 to 10 ஒரு மார்க் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு ஸ்டேட் லெவல் நடந்தது. இதோட பதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாடல் கேள்வி இப்படி இருக்கும். பதில் வந்து இங்கே ப்ளூ கலர் டிக்காக இருக்கும். நீங்கள் ஆன் டைமில் டெஸ்ட் எழுதினீங்கன்னா சரியான ஆன்சர் வச்சா க்ரீனில் இருக்கும், ராங் ஆன்சர் வச்சா ரெட்டில் இருக்கும். இல்லை நீங்கள் டெஸ்ட்டே எழுதலை அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். கொஷனுக்கு ஆன்சர் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள். ஆசிரியப்பா 63% கீழே. 63%னா இந்த கொஷினை அட்டன் பண்ணவங்களில் 6% சரியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இந்த சதவீதம் என்னென்னா எத்தனை நபர்கள் அந்த ஆன்சரை டச் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. இது டெஸ்ட்டு முடிச்சிட்டோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, ஜிகே டெஸ்ட் நடந்தது. ஸோ ஜிகே டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, இது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 நடந்தது. தமிழ் மீடியத்தில் ஒரு 10 மாடல் டெஸ்ட்டு, 10 கொஷின் மாடல் டெஸ்ட்டு. இங்கிலீஷ் மீடியத்தில் 10 கொஷின் மாடல் டெஸ்ட். அது ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு கொஷின் எடுத்திருக்கு ப்ளூ பிரிண்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, இந்தியன் பாலிட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெக்னாலஜி கரண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு கொஷின் எடுத்து இது மாடல் டெஸ்ட்டாக காலையில் தமிழ் மீடியத்தில் நடந்தது, இங்கிலீஷ் மீடியம் நடந்தது. இப்போ என்ன சார் நடக்குது அப்படின்னா, 3வது லிங்க் போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 நிமிஷம். இந்த டைம் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி நடக்குது. இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ என்னென்னதுன்னா இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அது ஸ்க்ரீனில் பாருங்கள். 26வது கொஷின் போயிட்டுருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அது ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ 26 கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நம்ம டச் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆயுஷ் அகாடமியில் ஃப்ரீ டெஸ்ட் குரூப் இருக்குது, டெமோ டெஸ்ட் குரூப் இருக்குது, பெய்ட் டெஸ்ட் குரூப்பும் இருக்குது. இந்த பெய்ட் டெஸ்ட் குரூப்போட வேல்யூ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ரூ. 301, எஜுகேஷன் ரூ. 301, ஜிகே 301 தான். எல்லாமே அந்த 301 எடுத்துகிட்டு வரும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் 30 நாளைக்கு ரூ. 301, எஜுகேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் 30 நாளைக்கு ரூ. 300. யூனிட் வைஸ் டெஸ்ட்டு 10 யூனிட் வைஸ் டெஸ்ட்டு தனித்தனியாக நடக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 200 கொஷின். யூனிட் வைஸ் டெஸ்ட்டு முடித்தோடனே ஒவ்வொருத்துக்கும் 10 மாடல் டெஸ்ட்டு, 10 தமிழ் மாடல் டெஸ்ட்டு, 10 ஜிகே மாடல் டெஸ்ட்டு, 10 எஜுகேஷன் சைக்காலஜி மாடல் டெஸ்ட்டு நடக்கும். இது பார்த்தீங்க இப்போ கொஷின் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஓடும். த தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட் வாஸ் யூஸ்டு ரஃப்லி பிட்வீன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு 30 செகண்ட் 1 மினிட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் டச் பண்ணி சரியாக ஆன்சர் இருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டச் பண்ணியிருக்கேன், ராங் ஆன்சர்னால அது க்ரீனில் போட்டுட்டு ரைட் ஆன்சர் எதுன்ட்டு ப்ளூவில் காமிச்சிடும். அதனால் ஆன்சர் கீ எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. இந்த டெஸ்ட் மெத்தடை பொறுத்த வரையும் ஆன்சர் கீக்காக என்ன கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இமீடியட்டாக ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம், ரிசல்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போது பாருங்கள். ரைட் சைடில் 40, 39, 38, 37 இருக்குங்களா. ஸோ பை த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஹார்வர்ட் கார்ட்னர். இது வந்து 30 கொஷினுங்க. இது எஜுகேஷன் மெத்தடில் 30 கொஷின். இந்த 30 கொஷின் எப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து 3 கொஷின். எஜுகேஷன் ஒரு 3 கொஷின், சைக்காலஜியில் ஒவ்வொரு யூனிட் 3 கொஷின், மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 3 கொஷின், எவல்யூஷன் ஒரு 3 கொஷின், டெஸ்ட் மெஷர்மெண்ட், இது எல்லாமே 3 கொஷினாக ப்ளூ பிரிண்ட். சைக்காலஜி வெயிட்டேஜும் அதிகம். ஒரு சில மாடல் செட்டில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இதில் ரேண்டமாக கிளிக் பண்ணலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ தப்பாக இருக்குது, சரியானது அது காமிச்சு கொடுத்துரும். தப்பாக இருந்தால் ரெட்டில் அடித்து, சரியானது காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் சரியாக அடிச்சுன்னா க்ரீனில் வந்துடும். இது என்ன நடக்குதுன்னா, முன்னாடி தமிழ் மீடியத்தில் நடந்துச்சுங்க. தமிழ் மீடியம் 30 கொஷின் டெஸ்ட்டு முடிஞ்சுது. டெஸ்ட் முடிஞ்ச மாடல் டெஸ்ட்டு இது இருக்குது பாருங்கள். சமூக அமைப்பாக செயல்படும் பள்ளியால் இது தமிழ் மீடியம் கொஷின் முடிஞ்சது. இப்போது வந்து இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் இதுக்கு ரிசல்ட் வந்துடும். 29th கொஷின் போகுது. இது டெஸ்ட்டு முடித்த உடனே ரிசல்ட் பார்த்துலாம். 2 மினிட்ஸில் ரிசல்ட் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம என்ன தகவல்ன்றது பார்த்துட்டு வருவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கணும் சார், இந்த மாதிரி ஒரு டெமோ டெஸ்ட் எழுதணும், இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எழுதணும்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லிங்க்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்குள்ளே லிங்க்குள்ளே போயிடுவீங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஜாயின் கொடுத்தீங்கன்னா நேராக அந்த குரூப்பில் போயிட்டு இப்போ எழுதியிருக்காங்க இந்த கொஷின்லாம் பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுதியிருக்கிற 60 கொஷின் 2 மாடல் டெஸ்ட் வந்திருக்கு. இந்த கொஷின்லாம் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கலாம். திரும்ப பேக்கில் வரும். பேக்கில் வந்த பிறகு இது எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மாடல் டெஸ்ட் நடந்துருக்குது. இந்த டெஸ்ட்டு குரூப்பில் வருவீங்க. டெஸ்ட்டு அந்த டைமில் நடந்துருக்குன்னா நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணிக்கலாம், அட்டென்ட் பண்ணலாம். இல்லைனா நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டை நீங்கள் வியூ பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஸோ ஆயுஷ் அகாடமி இந்த மாதிரியும் உங்களுக்கு இலவசமாக சப்போர்ட் பண்ணும். ஒரு லிமிட்டட் கொஷின் நான் இலவசமாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா. 2 ஆச்சா. 3வது என்னப்பா, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் அதே தான். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த குரூப்பில் கூப்பிட்டு போகும். இதுவரையும் நடந்த டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி காலையில் தான் மாடல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். அடுத்து பிஜிடிஆர்பி மேஜர் தமிழ் அதுக்கு ஒரு குரூப் லிங்க்கு. இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ் மேஜர், ஃபிசிக்ஸ் மேஜர், கெமிஸ்ட்ரி மேஜர், அடுத்து பாட்னி மேஜர், ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு எல்லா எக்ஸாமுக்கும் சேர்ந்த ஒரு மாடல் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா
மார்க் டெஸ்ட்டுக்காக ஒரு குரூப் லிங்க் கொடுத்து அங்கே டெஸ்ட் நடத்தினுக்கிறோம். நீங்கள் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணால் கூட அந்த குரூப்பில் நான் அந்த டெஸ்ட் கொஷின்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் குரூப்பு. இப்போ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் குரூப்பில் போட்டிங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஆட் போட்டனால இருக்குது. இதோ ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். நேற்று மாடல் டெஸ்ட் போட்டது இதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணால் ஏற்கனவே அந்த டெஸ்ட்டையும் பார்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் வர டெஸ்ட்டையும் பார்க்க முடியும். முக்கியமாக இது வந்து ஆயுஷ் அகாடமியோட பெய்டு டெஸ்ட் குரூப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதில் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஜாயின் பண்ணி நிறைய பயிற்சி எடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து எதில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு குரூப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் ஆயுஷோ டெஸ்ட் பேட்ச். எல்லா டெஸ்ட் பேட்சும் ஒரே பேட்டர்ன் தான். மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு 2500 கொஷின் இருக்கும். எப்படின்னா 10 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 110 கொஷினுங்க. அப்போ 10 யூனிட்டுக்கு 1100 கொஷின். 10 மாடல் டெஸ்ட்டு. ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்டும் 110 கொஷின். அப்போ என்ன ஆகும்? அது ஒரு 1100 கொஷின். டோட்டலாக 2200 கொஷின். 2200 கொஷினுக்கு பிறகு ஒவ்வொரு யூனிட்டும் 110ன்னு சொல்லியிருப்பாங்க. 110 இருக்காது. 120 இருக்கும், 130 இருக்கும், 140 இருக்கும், 150 இருக்கும். ஸோ 200 கூட இருக்கும். அதனால தான் 2500 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1008 ரூபா நீங்கள் அகாடமி நம்பருக்கு சென்ட் பண்ணணும். இதிலேயே ஸ்க்ரீன்லேயே இதெல்லாம் இருக்கும். இது காமர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே பேட்டர்ன் தான். மேஜர் சப்ஜெக்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 110 கொஷின் மினிமமாக இருக்கும். மேக்ஸிமம் 200 கொஷின். 10 மாடல் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபா கணக்கு. மேஜர் டெஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபானா 10 யூனிட்டுக்கு 1000 ரூபா. 8 ருபீஸ் ஆட் பண்ணி 1008 ரூபான்னு எடுத்துகிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்கள் 3 செஷன் டெஸ்ட் எழுதலாம். ஒரு நாளைக்கு 3 செஷன் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். காலையில் 4 to 6, ஆஃப்டர்நூன் 2 to 4, நைட்டு 9 to 11. 3 செஷன்லேயும் ஒரே யூனிட் டெஸ்ட் நடக்கும். சம்டைம்ஸ் ரிவிஷனுக்காக ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டு எடுத்து போடுவோம். சம்டைம்ஸ் நாளைக்கு வர டெஸ்ட்டு கூட முன்னாடி போட்டுருவோம். அதனால தான் இது ரிப்பீட் ரிவிஷன் போட்டிருப்போம். மேஜர் டெஸ்ட்டு ஒரு நாள் நீங்கள் 1008 ரூபா சென்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மேஜர் டெஸ்ட் எழுதுறீங்க. இன்றைக்கி 6ஆம் தேதினா 6வது யூனிட், 7ஆம் தேதினா 7வது யூனிட், 8ஆம் தேதினா 8வது யூனிட். இன்றைக்கி வந்து 27ஆம் தேதி. 27ஆம் தேதினா 7வது யூனிட் டெஸ்ட்டு நடக்கும். நாளைக்கு 28னா 8வது யூனிட் டெஸ்ட்டு நடக்கும். ஸோ அகாடமியோட ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் 1008 ரூபா பே பண்ணி கீழே ஒரு நம்பருக்கு பாருங்கள். 8778136181 9846481009. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல 1008 ரூபா போட்டுட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் லிங்க்கு கொடுத்துருவேன். இப்போ அந்த டெஸ்ட் குரூப் லிங்க் பார்த்துடலாங்களா? இப்போ டெஸ்ட் குரூப் லிங்கில் பார்த்தீங்கன்னா இது 1008 ரூபா பெய்டுன்னு பாருங்கள். ஸோ இது பெய்டு குரூப்புக்குள்ளே போனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மேக்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸ் இங்கே கொடுத்துட்டு பாருங்கள். செப்டம்பர் 27 ஜாயின் ஆகும். செப்டம்பர் 27 என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 7வது யூனிட் டெஸ்ட்டு நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? 7வது யூனிட் டெஸ்ட்டு நடந்திருக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் 7வது யூனிட் டெஸ்ட்டு நடக்குது. இதோட கொஷின் ஆன்சர்லாம் அங்கேயே டிஸ்பிளே ஆகிடும். நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் அங்கேயே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது வந்து 7வது யூனிட். அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெய்டு குரூப். நீங்கள் 1008 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் லிங்க் கிடைக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே எழுதின டெஸ்ட் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் இன்றைக்கி காலையில் முடிஞ்சுது. எத்தனை கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 148 கொஷின். நான் சொன்னது உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 110ன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 148 கொஷின் இருக்குது. அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இது ஹிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி காலையில் எழுதுனாங்க. அடுத்து காமர்ஸ் எழுதியிருக்காங்க. காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 55 கொஷின். ஒரு வந்து அடிஷ்னலாக இருக்கிற கொஷின் இது. 110 தனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் போனால் அது 110ல் அதிகமாக தான் இருக்கும். இதுவும் 162. யூனிட் 7 இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் யூனிட் 7க்கு 162 கொஷின் இந்த ஒரு செட்டிலுக்கு. இன்னொரு செட்டு 200 இருக்கும், 150 இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் இங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 1008 ரூபா சென்ட் பண்ணணும். 1008 ரூபா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். இது என்ன சார் நேற்றே பார்த்துட்டோம். டிஆர்பி தனக்கான செயல்பாடுகள் பணிகளில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காங்க.
எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கோம், எந்த இடத்துல கொஷின் பேப்பர் வைக்கணும், எந்த இடத்துல கொஷின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யாரெல்லாம் சூப்பர்வைசர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. டிஆர்பி பிளான் பண்ணிச்சு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பாடுகள் நடந்துனே இருக்குது. இப்போ நாமளே என்ன பண்ணோம், இது நான் 17 நாளைக்கு முன்னாடி போட்டது. இப்போ திரும்ப உங்களை ரீகால் பண்ணி தரேன். நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் மட்டும்தான் இருக்குது. நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிறது நேரம், 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்ம வந்து இந்த 24 மணி நேரத்தில் டிஆர்பியை பார்த்து, டிஆர்பி நீ என்ன சொல்ல போகிறாய், இந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, டிஆர்பி நீ என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு கேட்டுட்டு பார்த்துட்டு இதுவே இருந்தால் என்ன பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த ஜிபே நம்பருக்கு 1008 ரூபா சென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கீழே அனுப்புங்க. இதில் 1008னா எப்படியெல்லாம் பிரியுதுன்றதை இங்கே ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். என்ன அப்படி எத்தனை பார்ட், இது கேஸு டீட்டெயில்ஸு, இது முடிஞ்சு போச்சு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நடக்குது. ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து நீங்கள் 300 ரூபா கொடுப்பீங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு மாதத்துக்கு 300 ரூபா தான். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பயிற்சி. அப்போ 30 நாளைக்கு 150 நேரம் பயிற்சி. இப்போ நம்ம வந்து 15 டே தான் இருக்குது. 15 டேஸ் இருக்குது. எக்ஸாம் திட்டமிட்டபடி 12 அக்டோபரில் நடக்குது அப்படின்னா நீங்கள் 300 ரூபா கொடுத்தீங்கன்னா 15 நாள் நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். 15 நாளில் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பயிற்சி வருது. அப்போ 5 மணி நேரம் பயிற்சினா என்னது, இது இருக்குது பாருங்கள். காலையில் 3 to 4, அப்புறம் 9 to 10, திரும்ப 1 to 2, 6 to 7, 9 to 11. உங்களுக்கு வந்து இன்பிட்வீன் இது காமிக்கணும். ஸ்கோர் வந்துடுச்சுங்க. 30 மாடல் கொஷின் டெஸ்ட். மாடல் டெஸ்ட் இது எஜுகேஷனில் மாடல் டெஸ்ட். ஒவ்வொரு யூனிட்டில் 3 கொஷின் எடுத்து 30 கொஷின் செட் பண்ணி தமிழ் முடித்தோம். இது இங்கிலீஷ் மீடியம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிருக்கோம். இதில் 29, 24, 18, 17 இந்த மாதிரிலாம் மார்க்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இது மாடல் டெஸ்ட்டும் நடக்குது. ஸோ யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நடக்குது, மாடல் டெஸ்ட்டும் நடக்குது. அதுக்கான அமௌண்ட் ப்ரைஸை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சு கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன, டிஆர்பி என்ன பதில் சொல்கிறதையும் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் எடுத்துகிட்டு வரேன். ஆயுஷ் அகாடமியோட கட்டண சேவைகள் 4 தான். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 300 ரூபா. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பயிற்சி. காலையில் 3 to 4, 9 to 10, 1 to 2, 6 to 7, 9 to 10. எல்லா செஷன்லும் ஒரே கொஷின்ஸ் வரும். சில நேரங்களில் கூடுதல் கொஷின்ஸ் வரும். சில நேரங்களில் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தது விட அதிகமான கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க, எல்லாமே பாஸ் ஆகிடுவாங்க. இது அந்த மாதிரி ஒரு பேட்ச். கிட்டத்தட்ட 10,000 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. இது வரைக்கும் இந்த ஆயுஷோட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணவங்க யாருமே ஃபெயில் ஆனது கிடையாது. அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எஸ்டிடி பிடிஎல் அட்டன் பண்ணிப்போங்க. அடுத்து இருக்கிறதுலே இது பெஸ்ட்டு பேட்ச். இது ரெண்டுமே 2000 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 200 கொஷின். பொது அறிவு நடப்பு நிகழ்வு இப்போ சொன்னோம் இல்லைங்களா, மாடல் டெஸ்ட்டு போட்டோம். பிஜிடிஆர்பிக்கு நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு எல்லாமே. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 200 கொஷின், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு 200 கொஷின், இந்தியன் பாலிட்டி அதில் ஒரு 200 கொஷின், ஜாகிரஃபி அதில் ஒரு 200 கொஷின், ஜென்ரல் சயின்ஸில் 200 கொஷின். அதன் பிறகு ஜென்ரல் சயின்ஸ்க்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதில் ஒரு 200 கொஷின் இருக்குது டெஸ்ட்டுக்கு. ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். தென் இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமிக்கும் 200 கொஷின் இருக்குது. 9th, 10th, 11th to 12th எக்கனாமிக்ஸ் புக்கு அதுலேருந்து கவர் பண்ணியிருக்கு. அதன் பிறகு 8th யூனிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுலேயும் 200 கொஷின் டெஸ்ட்டுக்கு இருக்குது. ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இதுலேயும் ஒரு 200 கொஷின். இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன். அடுத்து அப்ரிவேஷன், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அப்ரிவேஷன்ஸ், இதுவும் ஒரு 200 கொஷின். ஸோ 2000 கொஷின். ஜிகே பொறுத்த வரையும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டில் மினிமம் 100 கொஷின், மேக்ஸிமம் 200 கொஷின், 2000 கொஷின் டெஸ்ட் ப்ராக்டிஸு. இதுவும் 300 ரூபா தான். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பயிற்சி. காலையிலும் இருக்குது. காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். காலையில் 5 to 6, அதுக்கப்புறம் 11 to 12, ஈவினிங் 3 to 4, அடுத்து 8 to 9, 11 to 12 நைட்டு. காலையில் அந்த நடுப்பகலுக்கு முன்னாடி நூன் டைம் முன்னாடி 11 to 12 இருக்குது. மிட் நைட்டுக்கு முன்னாடி 11 to 12 இருக்குது. இந்த ஜிபே நம்பரில் ஏற்கனவே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. சீக்கிரத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி பயிற்சி பெறுங்க. ஏன்னா டெய்லி நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட நான் வீடியோ பேசுகிறேன், இது லஞ்ச் பிரேக் டைம். இப்போ என்ன டைம் பாருங்கள், 12 to 1 அகாடமியில் லஞ்ச் பிரேக் டைம். இந்த டைமில் எந்த டெஸ்ட்டும் எதுவும் இருக்காது, டெமோ டெஸ்ட் தான் இருக்கும். இப்போ இது வந்து இருக்கிற தி பெஸ்ட் பேட்ச். அடுத்த பேட்ச் இதுதான். கல்வி உளவியல், எஜுகேஷன் சைக்காலஜி, இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 200 கொஷின் இருக்குங்க.
ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 200 கொஷின். எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? ஃபஸ்ட்டு யூனிட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் 200 கொஷின் இருக்கும். ஃபிலாசபிக்கல் சோஷியாலஜி ஃபவுண்டேஷன் அதில் ஒரு 200 கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் இருக்குது இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, அதில் ஒரு 200 கொஷின். சைல்டு அண்ட் அடல்சன்ஸ் அது ஒரு 200. லேர்னிங் அண்ட் டீச்சிங் 200 கொஷின். எல்லாமே 200. லேர்னிங் அண்ட் டீச்சிங் யூனிட் 5 சைக்காலஜி. அடல்சன்ஸ் இதுவும் யூனிட் 4 அதுவும் 200 கொஷின். கடைசி இன்ஸ்ட்ரக்ஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி அதில் ஒரு 200 கொஷின். என்ன சொல்ல போனால் சைக்காலஜிக்கு மட்டும் தனியாக ஒரு பேட்ச் போகிற ஐடியா இருக்குது, அதை நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். யூனிட் 4, 5, 6 அவ்வளோதாங்க. யூனிட் 4, 5, 6 அதில் இருக்கிறது மட்டுமே ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் சொல்லி அதையும் 301 எடுத்துகிட்டு வரும். சார் எனக்கு யூனிட் 4, 5, 6 எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் வேணும்னாலும் நீங்கள் 301 கொடுத்து தனியாக சேர்ந்துக்கலாம். இல்லை எனக்கு 10 யூனிட்டும் வேணும் சார் அப்படின்னாலும் சேர்ந்துக்கலாம். ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தான். நீங்கள் 300 கொடுத்து எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சைக்காலஜி மட்டும் ப்ராக்டிஸ் கொடுங்க, எனக்கு 4, 5, 6 இந்த 3 யூனிட் மட்டும் ப்ராக்டிஸ் கொடுங்க, அதில் மட்டும் டெஸ்ட்டு கொடுங்கன்னா அதுவும் 300 தான். ஏன்னா கொஷின்ஸ் வந்து 1000 கொஷின் கிட்ட இருக்கும். அது 800லேருந்து 1000. அது வந்து ஒரு தனியாக ஒரு குரூப் போட்டு அதில் டெஸ்ட்டு கொடுக்கணும், ரீடெஸ்ட்டு கொடுக்கணும், உங்களை ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிற வரைக்கும் எழுதுனே இருக்கணும். அதனால தான் 301 கொடுக்குது. 4, 5, 6 யூனிட்டுக்கு காசு கம்மி பண்ண முடியாது இப்போ ஃபீஸ் எல்லாம். ஏன்னா அதில் இருக்கிற 600 கொஷின் ரீடெஸ்ட்டு போட்டு உங்களை மோல்ட் பண்ணணும். இதுதாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 301, ஜிகே 301. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு தனி குரூப்பு பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி குரூப்பு செப்பரேட்டாக தான் பண்ணுறோம். எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் மீடியம் தனி குரூப்பு, இங்கிலீஷ் மீடியம் தனி குரூப்பு. 2 மீடியமும் எல்லாம் பார்த்தீங்கன்னா 301 மட்டும் தான். 2 மீடியம் கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த மீடியத்தில் படிக்கணும் அந்த மீடியத்தான குரூப் நீங்கள் கொடுத்து டெஸ்ட் எடுக்கலாம். இப்போ எஜுகேஷன் சைக்காலஜி டைம் பார்த்தீங்கன்னா இது அதாவது ரன்னிங் டைம் டேபிள் ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். காலையில் 3 மணிக்கு எழுந்தால் நைட்டு 11 மணி நேரம் ரன்னிங்லேயே இருக்கும். 4 to 5 ஏர்லி மார்னிங் 4 to 5 எஜுகேஷன் சைக்காலஜி, 10 to 11 எஜுகேஷன் சைக்காலஜி, 2 to 3 எஜுகேஷன் சைக்காலஜி, ஈவினிங் 7 to 8 எஜுகேஷன் சைக்காலஜி, நைட்டு 10 to 11 எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ இந்த 1 hour டியூரேஷனில் நம்ம அண்ணன் நாளைக்கு அந்தந்த யூனிட் எழுதுவோம். இன்றைக்கி 27ஆம் தேதினா 7வது யூனிட், நாளைக்கு 28னா 8வது யூனிட், 29ஆம் தேதி 9வது யூனிட், 30ஆம் தேதி 10வது யூனிட், அக்டோபர் 1ஆம் தேதி 1வது யூனிட், அக்டோபர் 2ஆம் தேதி 2வது யூனிட். ஸோ தேதிகள் நம்ம மாதத்தோட நாள் என்ன இருக்கோ அந்த நாளை வச்சுக்கிட்டு யூனிட் டெஸ்ட்டு அப்படி தான் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கோம். அப்போ எப்படி எழுதுவீங்க? நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு 28 இன்றைக்கி சேர்றீங்கன்னா நாளைக்கு தமிழில் 8வது இயல், ஜிகேல 8வது யூனிட், எஜுகேஷனில் 8வது யூனிட், மேஜர்லேயும் 8வது யூனிட், மேஜர் டெஸ்ட்டும் இருக்குது ஆயிஷாவில். அடுத்து 9ஆம் தேதி 29ஆம் தேதி 9வது இயல் 9வது யூனிட்டு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிக்கு தனியாக ஒரு கிளாஸே போயிட்டுருக்கு. ஆயிஷா அகாடமியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு தனியாக ஒரு கிளாஸ் போகுது. அந்த ஒரு யூனிட் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் அடிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு மென்டார் இருக்காங்க, அவங்க மேக்ஸ் சொல்லி தருவாங்க. சிம்பிளிஃபிகேஷன், ஜி3, எல்சிஎம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு யூனிட்டில் ஒரு மார்க்கை ஈஸியாக எடுக்க முடியும். அந்த கொஷனுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். அது ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். இப்போ எஜுகேஷன் சைக்காலஜி இது முடியுது அப்படின்னா அடுத்து வந்து இதோட மெயின் அப்படியே கியூமுலேட்டிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தமிழ், ஜிகே, எஜுகேஷன் சைக்காலஜி 3மே வேணும் சார் அப்படின்னா நீங்கள் 1008 ரூபா கொடுத்தீங்கன்னா 3மே ஒன்றா கிடச்சிடும். அதாவது இது எதுக்குன்னா 40 மார்க் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸு, எலிஜிபிள் ஆகிறதுக்கான ப்ராக்டிஸ். இந்த 1008 ரூபா நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா இதே டைம் டேபிள் தான். 1008 ரூபா சென்ட் பண்ணிங்கன்னா காலையில் 3 to 6 1 hour சைக்காலஜி, 1 hour ஜிகே, 1 hour தமிழ் எலிஜிபிலிட்டி 3 மணி நேரம் பேட்ச் 1. அடுத்து பேட்ச் 2 நீங்கள் 5 பேட்சில் எந்த பேட்ச்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 பேட்சில் நீங்கள் எந்த பேட்ச்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பேட்சில் உங்களால் கலந்துக்க முடியல, இன்னொரு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்சை நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணது எல்லாமே கிடச்சிடும். இது நாள் வரை ஆயிஷில் என்னென்ன டெஸ்ட்டு நடந்ததோ அத்தனை டெஸ்ட்டுமே உங்களுக்கு கிடச்சிடும். அத்தனை கொஷினும் நீங்கள் ப்ராக்டிஸ் அடிக்கலாம். 5 பேட்சில் எந்த பேட்சும் ஜாயின் பண்ணலாம். பேட்சை நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பேட்சில் எழுத முடியாது, இன்னொரு பேட்சில் கலந்து கூட எழுதிக்கலாம். ஒரு நாளில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி டெஸ்ட் எழுதிடுவீங்க. அடுத்து 9 to 12 வருது. 9 to 10 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, 10 to 11 எஜுகேஷன் சைக்காலஜி, 11 to 12 ஜிகே. அதை இப்போ பார்த்தீங்களே, இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா கொஞ்சம் ஸ்க்ரீனில் பார்த்த டெஸ்ட் என்னென்னா இது ஷெடியூல் தான். காலையில் 9 to 10 தமிழ் நடக்கும், 10 to 11 ஜிகே எஜுகேஷன் நடக்கும், 11 to 12 ஜிகே நடக்கும். இப்போ ஆஃப்டர்நூன் இப்போ என்ன டைம் ஆகுது உங்களுக்கு? 12:45. 12:45 ஆகுதுன்னா அடுத்த பேட்ச் எங்கேஸ்ட் ஆகுதுன்னா 1 to 4, 12:45. இப்போ 1 மணிக்கு லஞ்ச் பிரேக் க்ளோஸ் ஆகும். லஞ்ச் பிரேக் அப்புறம் அகாடமி நாளில் என்ன நடக்குன்னா 1 to 4 டெஸ்ட் பேட்ச். 1 to 4 டெஸ்ட் பேட்சில் என்ன நடக்குது? 1 to 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, 2 to 3 எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட்டு, இன்றைக்கி யூனிட் 7. அடுத்து 3 to 4 வந்து
ஜிகே டெஸ்ட். இது முடிச்ச உடனே 4 to 6 பிரேக். 4 to 6 பிரேக் விட்ட உடனே திரும்ப 6 to 9. உங்களுக்கே தெரியும் 6 to 9 3 ஹவர்னா என்னது? முதல் ஹவர் தமிழ், 2வது ஹவர் எஜுகேஷன் சைக்காலஜி, 3வது ஹவர் ஜிகே முடிஞ்சது. திரும்ப 9 to 12. முதல் ஹவர் தமிழ், 2வது ஹவர் எஜுகேஷன் சைக்காலஜி, 3வது ஹவர் ஜிகே. சார் இது இன்னைக்கு நேற்று பேச்சா சார்? இது நான் ஸ்டார்ட் ஆகி 15 நாள் ஓடுதுங்க. செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த பேட்சை நான் லான்ச் பண்ணேன். கிட்டத்தட்ட 130 பேர் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் அடிச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணல யாரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க. முக்கியமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எந்த ஊரில், எந்த மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் இருந்தால் இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலத்தில் இருந்தாலும், வேறு மாநிலத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கலாம். நம்ம இந்தியாவிலே இல்லை, வேறு நாட்டில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க, ஈராக்கில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, மொரிஷியஸில் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, மால்தீவ்ஸில் இருக்காங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. தமிழ்நாடுன்னு இல்லை, தமிழ்நாட்டில் விட்டு வேறு மாநிலத்தில் இருந்தாலும் சரி, வேறு நாட்டில் இருந்தாலும் ஆயுஷ் அகாடமி டெஸ்ட் பேட்ச் உங்களால் கலந்துக்க முடியும். இங்கே ஃபீஸே பார்த்தீங்கன்னா 1008 ரூபா தான். 3மே வேணும் அப்படின்னா 1008 ரூபா. ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட் வச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து மேஜர் மட்டும், மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா அது தனியாக 1008 ரூபா வரும். நீங்களே யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. ஒவ்வொரு மேஜருக்கும் 10 யூனிட் இருக்குது, ஜுவாலஜிக்கு மட்டும் 12 யூனிட்டு. அப்போது ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபா கணக்கு வச்சிங்கன்னா கூட 10 யூனிட்டுக்கு 1000 ரூபா ஆகிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் 10வது வகுப்பு, 10ஆம் வகுப்பில் 9 இயலுக்கு புது புக்கில் ஒரு 4 லெசன் புதுசாக இருக்கனால அது ஒன்று. இப்போது ஒரு இங்கே நான் 300 ரூபான்னு கலெக்ட் பண்ணுறேன். மாதத்திற்கு 300 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபா. ஒரு இயல் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு 10 ரூபா. அப்போ 2வது இயல் ப்ராக்டிஸுக்கு 20 ரூபா. அப்போ உங்களுக்கு 20 ரூபா வராது, ₹1 கணக்கு தான் வரும். மல்டிபிள் டைம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ ஓவராலாக தமிழ் எலிஜிபிலிட்டிஸை பொறுத்த வரையும் ஒரு நாளில் நீங்கள் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் அடிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் அடிக்கிறதுனால 10 ரூபா ஒரு கவுண்ட்டு. அப்போ 30 நாளைக்கு 300 ரூபா. ஜிகேயும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ப்ராக்டிஸு, ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படின்னா மாதத்துக்கு 300 ரூபா. எஜுகேஷனும் அதே மாதிரி தான். இங்கே எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸ் அதிகம், வெயிட்டேஜ் அதிகம், நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும். அதுக்காக இதுக்கு வந்து 400, 500 அப்படின்னு போடுற பிளான் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு போடுறத விட எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துறது தான் நல்லது. எதுவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் தான், கண்டென்ட் ஒன்று தான், ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக எஜுகேஷன் சைக்காலஜி 301 தான். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்க, 30 நாளைக்கு 150 மணி நேரம் எழுதுறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மணி நேரத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கணக்கு. ஒரு மணி நேரத்தோட வேல்யூ 20 ரூபா. அப்போ 15 மணி நேரத்துக்கு நீங்கள் 300 ரூபா கொடுக்குறீங்க. இது ஒரு பேட்ச். இதுக்கு அடுத்து வந்து மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரையும் எது இல்லைன்னு சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை. இது 3மே இல்லைங்க. இப்போதைக்கு இந்த பேட்ச்சில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண லான்ச் பண்ண கொஷின் பேங்க் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸு இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு 3 யூனிட் தான் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த 3 யூனிட்டை கொடுத்து பேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் தயாராகும். இப்போதைக்கு இல்லை. கூடுமான அளவுக்கு தயாரானால் சொல்லிடுறேன். ஆரம்பமே ரணகலமாக இருக்குது, சும்மா அதிருது இல்லை. ஆனால் இப்போ தயாராகிட்டு இருக்குது. அது ப்ரிப்பேர் ஆனால் ரிலீஸ் பண்ணலாம். செமியாக இருக்குது, பாதியாக இருக்குன்னா அது கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அடுத்த பேட்ச்சில் கலந்துக்கலாம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மினிமம் 110 கொஷின். ஒரு யூனிட்டுக்கு 110 கொஷின் மினிமம், மேக்ஸிமம் 200 கொஷின். சில யூனிட்டெல்லாம் 300 கொஷின்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும். மேஜருக்கு 1008. இப்போ 2மே சேர்ந்து வேணும் சார். ஜிகே, எஜுகேஷன், சைக்காலஜி, தமிழ் இது ஒரு 1008, மேஜர் ஒரு 1008. நீங்களே வச்சு பாருங்கள். ரெண்டும் சேர்ந்தா 2016 ரூபா. 2016 ரூபா நீங்கள் ஆயுஷ் அகாடமி நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் 9840648109, 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் 2016 அனுப்பிட்டு கீழே இருக்கிற நம்பர் 8778136182 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆயுஷோ டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் பயிற்சிங்க. சாதாரணம் கிடையாது, அசாதாரணமான ஒரு சூழல். 15 நாளாக நடந்துனுக்கு. அடுத்த 15 நாள் அதை விட சிறப்பாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பயமாக இருக்கா? இதை விட பயங்கரமாக இருக்கும். வந்து பாருங்கள். இந்த 15 மணி நேரம் ப்ராக்டிஸு ஆன்லைனில் நடக்குது.
நீங்கள் ஆன்சர் கீ எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆன்சர் கீ அங்கேயே வந்துரும். ரிப்போர்ட் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரிப்போர்ட் உடனே கிடச்சிரும். மற்றவங்கள நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் நிலைமையை செக் பண்ணிக்கலாம். வீக்னஸை சரி பண்ணிக்கலாம். ஸோ ஆயிஷா கிட்ட என்னெல்லாம் இருக்குது திரும்ப சொல்லிடுறேன். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 301, ஜிகே ஒரு 301, எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு 301. இது 3ம் சேர்ந்து வரணும் அப்படின்னா 1008. மேஜர் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா அது ஒரு 1008. சார் எனக்கு மேஜர் 1008 வேணும், ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி தமிழும் வேணும், அப்போ ரெண்டுமே சேர்ந்து 2016 ரூபா. ஸோ 2016 ரூபா கொடுத்துருங்களேன். 15 நாளைக்கு 15 மணி நேரம் பயிற்சி. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் பயிற்சி. 15x15 போட்டு பார்த்துக்குங்க. ஓவராலாக இவ்வளோ நேரம் பயிற்சி ஆயுஷ் அகாடமி பண்ணிகிட்ருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக இந்த லிங்க்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலகிராம் குரூப் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பயனடைஞ்சால் போதுமா? மற்றவங்களும் பயனடையணும் இல்லையா? இவ்வளோ லிங்க் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணால் உள்ளே போய் டெஸ்ட் எழுதி பார்த்து. இப்போ பாட்னி எடுக்கலாம், டெமோ டெஸ்ட். இது டெமோ டெஸ்ட்டில் கொஷின் இருக்கும். ஏற்கனவே போட்ட கொஷின்ஸ் எல்லாம், நேற்று போட்ட கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இது இருக்குது பாருங்கள். நேற்று டெமோ டெஸ்ட் போட்டேன். நேற்று டெமோ ஃப்ரீ டெஸ்ட் போடும்போது நேற்று போட்ட கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொன்று, இந்த டெமோ டெஸ்ட் ஃப்ரீ குரூப்பில் போய்ட்டு நம்ம டெமோவை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. டெமோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் கொஷின் தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கு 10 கொஷின், மிஞ்சி போனால் 10 யூனிட் 100 கொஷின் தான். டெமோ அண்டு ஃப்ரீ எல்லாம் லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் பெய்டு வெர்ஷனில் வந்தால் தான் அதிகமாக பயனடைய முடியும். ஸோ இந்த குரூப் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நானும் வருத்தப்படுறேன். யூடியூப் சேனல் ஓனரும் வருத்தப்படுறாரு. நம்மளை சுற்றி இருக்க சிலரும் வருது, என்ன சார் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபரே டெவலப் ஆக மாட்டேங்கிறாங்க, நீங்களும் பேசுகிறீங்க சொல்கிறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நமக்கு பிடிச்சவங்க, நம்ம வளர்ச்சியை பிடிச்சவங்க, அவங்களுக்கு வெற்றியே வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருக்க போகிறாங்க. அதனால் அதுவாக நடக்கட்டும் அப்படி இல்லை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் சார், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அவங்க செய்வாங்க. அவங்களா செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் சொல்ல தான் செய்வார்கள் அப்படின்னாங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு மார்க் வரும். பயிற்சி எடுக்க தான் மார்க்கு ரொம்ப அதிகமாக வரும். ஸோ 2.3 லட்சம் ஆசிரியர்களுடைய எதிர்ப்பு இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களுடைய எதிர்ப்பு. தேர்வு தள்ளி போகக்கூடாது. ஒரு பெரிய அளவிலான ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு தேர்வு தள்ளி போகணும். இதில் நீங்கள் என்ன கேட்டகரி? தேர்வு தள்ளி போகணுமா, தேர்வு திட்டமிட்டபடி நடக்கணுமா? இந்த 2.3 லட்சம் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஹால் டிக்கெட்டை ப்ரெஸ் நியூஸாக வெளியிட போதா, இல்லை நிர்வாக காரணத்தினால், இல்லை நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில்? டைமை நோட் பண்ணிக்கோங்க. 12:51 27ஆம் தேதி 27 செப்டம்பரில் சொல்கிறேன். 12:51க்கு நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேர்வர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்து ஒரு 3 வருட காலம் தாமதமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக நடத்தப்படும் முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படுகிறது என்ற பத்திரிகை செய்தி வெளிவரணும். அதுதான் பெரும்பாலான ஆசிரியர் எண்ணிக்கை, எண்ணம், நோக்கம் எல்லாமே. உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நேர்மறையாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். சரியாக கேளுங்க, சரியாக கிடைக்கும். நான் உங்ககிட்ட கேட்டது இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்பிச்சிட்டே இருங்க. டெஸ்ட்டு நடந்துகிட்டே இருக்குங்க. டெஸ்ட்டு சாதாரணமாக இல்லை. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், 15 நாளைக்கு பயங்கரமாக இருக்கும். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டே படிங்க, ப்ராக்டிஸ் எடுங்க, வெற்றி பெறலாம். அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன், அப்டேட்ஸும் கொடுக்குறேன், லைவில் வரேன். நமக்கு 1996 பணியிடங்களுக்கு 1996 பணியிடங்கள் உங்களுக்கான ஒரு பணியிடம் தான். 1996 பணியிடம் உங்களுக்கான ஒரு பணியிடத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அப்போ அந்த ஒரு பணியிடத்தை நிச்சயப்படுத்தணும்னா நீங்கள் பயிற்சி எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி கட் ஆஃப், இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும், இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும், இந்த வருஷம் என்ன ரிசர்வேஷன் பாலிசியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரிசர்வேஷன் பாலிசியை சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா, நமக்கான உரிமையை எப்படி பெறுவது, அது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் உங்களுக்கு தகவல் பரிமாற்றப்படும், ஷேர் பண்ணப்படும். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். டிஆர்பியை நீ என்ன சொல்ல போகிறாய்?